ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஒரு வழியா நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றதுக்கு அட்மிஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நான் படிக்கக்கூடிய இந்த கிர்கிஸ்தான்ல இருக்கிற போஸ்டட் யூனிவர்சிட்டியும் அட்மிஷன் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ரீசெண்ட் டேஸ்ல எல்லா பேரண்ட்ஸும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட கேட்கறது என்னன்னா 20 to 25 lakhsல எம்பிபிஎஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்கறாங்க. எஸ், அது கண்டிப்பா முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, எம்பிபிஎஸ் பண்றதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. லைக் பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, ஜார்ஜியா, வியட்நாம், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது. பட் நான் ஏன் பர்டிகுலரா இந்த கிர்கிஸ்தான் சூஸ் பண்ண அப்படிங்கிற என்னோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஓஸ்டட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன், இந்த கண்ட்ரி வந்து நம்ம ஹோம் கண்ட்ரி, அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரில நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 4000 to 4500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே படிக்கிறாங்க. அண்ட் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் வந்து நம்ம என்எம்சியோட கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுது. ஸோ இதனால தான் இந்த கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் இந்த ஓஸ்டட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் மோர் டீடைல்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.